காஞ்சிபுரத்தில் புதிய எலக்ட்ரிக் பைக்கை பாதி விலையில் விற்பதாக சொல்லி ஷோரூம் நடத்தி நூற்றுக்கணக்கானவர்களிடம் பண மோசடி செய்யப்பட்டுள்ளது. பல கோடி பணத்துடன் தலைமறைவான நிறுவன உரிமையாளர் சிக்குவாரா? காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் டோல்கேட் அடுத்த KSM நகரில் ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் பைக் ஷோரூம் ஒன்று இயங்கி வந்துள்ளது. பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் இந்த நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். அந்த நிறுவனத்தில் புருஷோத்தமன் என்பவர் மேலாளராக செயல்பட்டுள்ளார். ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் 70,000 ரூபாய் மதிப்புள்ள பைக்கை 40,000 ரூபாய் விலைக்கு கொடுப்பதாக விளம்பரம் வேறு செய்துள்ளனர். அவர்கள் சொன்னது போலவே சிலருக்கு 40,000 ரூபாய்க்கு பேட்டரி பைக்குகளையும் விற்பனை செய்துள்ளனர். இதை பார்த்து நம்பிய மக்கள் ஏராளமானோர் ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் பணம் கட்டியிருக்கின்றனர். 250க்கும் மேற்பட்ட நபர்கள் சுமார் 1 கோடி ரூபாய் வரை செலுத்திய நிலையில் மொத்த பணத்தையும் சுருட்டிவிட்டு நிறுவன உரிமையாளர் மணிகண்டன், மேலாளர் புருஷோத்தமன் இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களில் முதற்கட்டமாக சுமார் 17 பேர் ஒன்று சேர்ந்து இந்த மோசடி சம்பவம் குறித்து விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தில் பரிதாபமாக புகார் மனு அளித்தனர். ஏழை மக்கள் 70,000 ரூபாய் வண்டியை 40,000க்கு ஆப்பர்ல கிடைக்குதுன்னா, அந்த உலகம் ஆப்பர்னா பிரியா கொடுத்தா பெனாயில கூட குடிக்கிற உலகம் நம்மளுது. 250 பேருக்கு மேல பணம் கட்டி இருக்கிறாங்க. 40,000 அப்படின்னா கூட 1 கோடிக்கு மேல பணத்தை, மக்களுடைய பணத்தை மோசடி பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம காவல்துறை ஐயா மட்டும் இல்லாம உயர காவல்துறை ஐயா ST லெவல்ல இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஏழை மக்களை காப்பாற்றி அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி மோசடி பண்றவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை பெற்று தரணும். இந்த டைம் பிரகாரம் போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி பணம் கட்டினேன். இன்னைக்கு 25 தேதி. இந்த தேதியில போய் பார்க்கும்போது கடை 4 நாளாக பூட்டிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நான் பைக்குக்காக தான் போனது. அங்கே போய் பார்க்கும்போது ஏற்கனவே எனக்கு முன்னே பைக்கு வாங்க வேண்டியவங்களாம் ஒரு 20 பேர் அங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா 3 நாள் 4 நாளாக கடை இல்லைங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலைன்னாங்க. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். சனிக்கிழமையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் அட்டன் பண்ணல அவங்க. கடையை வாடகைக்கு விட்ட இடத்தின் உரிமையாளரும் பாலாஜி என்டர்பிரைசஸ் நிறுவனர் மணிகண்டன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்கிட்ட கருணையை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையத்தான் தூண்டணும் என சதுரங்க வட்ட திரைப்படத்தில் ஒரு வசனம் இருக்கும் இல்லையா? அந்த சினிமா பாணியிலேயே பொதுமக்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டு கொண்டு மணிகண்டன் தலைமறைவாகிவிட்ட சம்பவம் காஞ்சிபுரத்தில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது.